அண்டை நாடான இந்தியாவில் தேர்தல் களம் நெருங்கியிருக்கக்கூடிய நிலையில் அனைத்து கட்சிகளும் தங்களது தேர்தல் பிரச்சாரங்களை மேற்கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள். அதிலும் பல கட்சிகள் தங்களது அனைத்து பலத்தினையும் நிரூபிக்கக்கூடிய வகையில் பல பிரச்சாரங்களை மிகவும் பிரம்மாண்டமாய் பல இடங்களில், குறிப்பாக பல மாநிலங்களிலும் மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் ஒவ்வொரு வாரத்தின் சனிக்கிழமையையும் ஒவ்வொரு மாவட்டமாக சென்று தொண்டர்கள், ரசிகர்கள் மத்தியில் பேசிக் கொண்டிருக்கிறார். அதன்படி இந்த வாரம் நாமக்கல், கரூர் ஆகிய இடங்களில் பேசுவதற்கு திட்டமிடப்பட்டிருந்தது. கரூரின் வேலுச்சாமிபுரம் பகுதியில் விஜய் 12 மணியளவில் பேசுவார் என கூறப்பட்டிருந்ததால் காலை முதலே அங்கு கூட்டம் கூட ஆரம்பித்திருந்தது. சுமார் 4 மணிக்கு மேல் கூட்டம் மெல்ல மெல்ல அதிகரிக்க ஆரம்பித்திருந்தது. கரூரில் நேற்று முன்தினம் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் நடைபெற்ற விஜய் பிரசார கூட்ட நெரிசலில் சிக்கி 10 குழந்தைகள் உட்பட 41 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் தமிழகம் மட்டுமல்லாது நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கிறது. நாமக்கலில் விஜய் பேசும்போது பிற்பகலாகி இருந்தது. அங்கு பேசி முடித்துவிட்டு அவர் கரூரை வந்தடையும் போது மாலையாகி இருந்தது. அவர் பேச திட்டமிட்டிருந்த வேலுச்சாமிபுரத்திற்கு 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்த பாலத்திற்கு அருகே பெரிய அளவில் கூட்டம் இருந்தது. பாலத்திற்கு அருகில் மாலை 6 மணியளவில் வந்து சேர்ந்த விஜய் பேச வேண்டிய இடத்திற்கு வந்து சேரும் போது சுமார் 7 மணி ஆகிவிட்டது. ஏற்கனவே விஜய் பேச வேண்டிய இடத்தில் பெரும் எண்ணிக்கையிலான தொண்டர்களும் பரப்புரை நடந்த இடத்திற்கு வந்தனர். இதற்கிடையில் விஜயின் வாகனத்திற்காக தொண்டர்கள் வழிவிட வேண்டியிருந்ததால் அதுவும் நெரிசலை அதிகரித்தது. அவரது வாகனம் நிறுத்தப்பட்ட இடத்திற்கு அருகில் ஜெனரேட்டர் வைக்கப்பட்டு அதை சுற்றி தகரத்தை போட்டு மூடப்பட்டிருந்தது. நெரிசல் அதிகரித்ததால் கூட்டத்தினர் அந்த தகரத்தின் தடுப்பின் மீது ஏறினர். அதனால் அந்த தடுப்பு கீழே விழுந்தது. அதேபோல அருகில் இருந்த கடைகளின் முன்னால் இருந்த தகர கூரைகளில் நிறைய பேர் ஏறியிருந்தார்கள். அவர்களது எடை தாங்காமல் அந்த கூரைகள் சரிந்து அதில் நின்று கொண்டிருந்தவர்கள் கீழே விழுந்தனர். விஜய் பேச ஆரம்பித்த போது அவர் பேசிக் கொண்டிருந்த பகுதியின் எதிர்ப்புறத்தில் நெரிசல் ஏற்பட்டது. அந்த நேரத்தில் அங்கு இருந்த சாக்கடையின் மேல் பகுதி உடைந்து விழவும் அதன் மீது நின்று கொண்டிருந்த சிலர் கீழே விழுந்தனர். இதையடுத்து ஏற்பட்ட பதற்றமும் பரபரப்பும் நெரிசலை அதிகரித்தது. கீழே விழுந்தவர்கள் மீதே ஏறி பலர் ஓட ஆரம்பித்தனர். அந்த இடத்தில் எங்கு தவறு நடந்தது என்பது குறித்து தங்கள் தரப்பை தெரிவிக்க தமிழக வெற்றிக் கழக சார்பில் யாரும் முன்வரவில்லை. ஆனால் சமூக வலைதளங்களில் அக்கட்சியினர் சில குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றனர். அதாவது போதுமான எண்ணிக்கையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் இல்லை என்றும், விஜய் பேசுவதற்கு கேட்ட இடம் கொடுக்கவில்லை என்றும், விஜய் அந்த இடத்தை வந்தடைந்த போது மின்சாரம் துண்டிக்கப்பட்டது என்றும் குற்றம் சாட்டப்படுகிறது. விஜய் கேட்ட இடத்தை ஒதுக்காதது ஏன் என்ற கேள்வி இப்ப வரைக்கும் எழுகின்றது. கரூரில் விஜய் தனது வாகனத்தை நிறுத்தி பேசுவதற்கு ஒரு பேருந்து தரிப்பிடத்துக்கு முன்னால் லைட் ஹவுஸ், ஒரு சுற்றுவட்ட பகுதி உட்பட 4 இடங்களை கேட்டதாக தெரிகிறது. ஆனால் அந்த பகுதிகள் ஒதுக்கப்படாமல் கரூரிலிருந்து ஈரோட்டை நோக்கி செல்கின்ற சாலையில் வேலுச்சாமிபுரத்தில் விஜய் பேசுவதற்கு காவல்துறை அனுமதி அளித்திருந்தது. ஆனால் இந்த குற்றச்சாட்டுக்களை காவல்துறை மறுக்கிறது. அதேபோல இந்த கூட்டத்துக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பை பொறுத்தவரை எந்த அளவிற்கு வழங்க வேண்டுமோ அந்த அளவிற்கு வழங்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். ஒரு கூட்டத்தின் தன்மையை பொறுத்து காவலர்கள் பணியில் நியமிக்கப்படுவார்கள். மிக குறைவான ரிஸ்க் கொண்ட கூட்டம் என்றால் 250 தொடக்கம் 300 பேருக்கு ஒரு காவலர் இருப்பார். நடுத்தரமான ரிஸ்க் என்றால் 100 தொடக்கம் 150 பேருக்கு ஒரு காவலர் நிறுத்தப்படுவார். குறிப்பாக அதிலும் ஏராளமாக ஒரு 50 பேருக்கு ஒருவர் நிறுத்தப்படுவார்கள். அந்த கூட்டத்திற்கு காவலர்கள் ஒரு டிஎஸ்பி, 3 ஏடிஎஸ்பி, 4 டிஎஸ்பி, 17 ஆய்வாளர்கள், 58 துணை ஆய்வாளர்கள் என 500 பேர் நிறுத்தப்பட்டனர் என தெரிவித்திருக்கிறார்கள். மின்சாரம் துண்டிக்கப்பட்டதென்ற குற்றச்சாட்டை பொறுத்தவரை மின்சார வயர்கள் ஒட்டியுள்ள மரங்களில் சிலர் ஏறியதால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாகவும், ஆனால் அவர்களை காவல்துறை கீழே இறக்கிய பிறகும் மின்சாரம் தொடுக்கப்பட்டதாகவும், இந்த சம்பவங்கள் எல்லாம் விஜய் அந்த பகுதிக்கு வருவதற்கு முன்பே நடந்ததாகவும் மின்வாரிய அதிகாரி ஒருவர் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து பல அரசியல் கட்சிகள் தங்களது இரங்கல்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றனர். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி,
மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்ட நாடு முழுவதும் உள்ள தலைவர்கள் இரங்கலை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தலைமை செயலகத்தில் அவசர கூட்டம் நடத்தி ஆலோசனை செய்த தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரவோடு இரவாக கரூர் சென்றிருக்கிறார். மா. சுப்பிரமணியன், ஏவா வேலு, ரகுபதி உள்ளிட்ட அமைச்சர்கள் கரூரிலேயே முகாமிட்டிருக்கிறார்கள். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் கரூர் சென்றிருக்கிறார். தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட கட்சித் தலைவர்களும் கரூர் சென்ற வண்ணம் இருக்கிறார்கள். சென்னை நீலாங்கரையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் வீடு உள்ள சாலையின் இருபுறமும் தடுப்புகள் அமைத்து போலீசார் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளனர். தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் தொடர்ந்து அங்கு வருகை தந்த வண்ணம் இருப்பதனால் கூடுதல் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். சென்னை நீலாங்கரையில் இருக்கக்கூடிய விஜய் வீட்டிற்கு மத்திய ரிசர்வ் காவல் படையினர் வந்திருக்கின்றனர். ஏற்கனவே அவருக்கு மத்திய அரசின் சார்பில் பிரிவு பாதுகாப்பு அளிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் பாதுகாப்பு அதிகாரிகளின் வேண்டுகோளுக்கு இணங்க கூடுதல் பாதுகாப்பு அளிக்க மத்திய ரிசர்வ் பாதுகாப்பு படையினர் விஜய் வீட்டில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களுக்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது மத்திய அரசின் சார்பில் நிவாரணம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சமும், காயமடைந்து சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் பிரதமரின் தேசிய நிவாரண நிதியிலிருந்து வழங்க பிரதமர் மோடி அறிவித்திருப்பதாக பிரதமர் அலுவலகம் தெரிவித்திருக்கிறது. அதேபோல கரூரில் நடைபெற்ற கூட்ட நெரிசல் தொடர்பாக நீண்ட பதிவு ஒன்றை எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயும் நிவாரணம் அறிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு 20 லட்சம் மற்றும் காயமடைந்தவர்களுக்கு 2 லட்சம் நிவாரணமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல கரூரில் உயிரிழந்தவர்களுக்கு ஏராளமான திரைப்பட தங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். கூட்டமன்ற ஒற்றை வார்த்தைகளுக்கு பின் 10, 100, 1000, லட்சம் போன்ற பூஜ்ய உயிர்களின் அன்பும் பாசமும் தன்னலமற்ற ஊக்கப்படுத்தலும் வலியை தருகின்றது. வேதனையும் முடிவில் கேள்வி கேட்பாரற்ற பிணங்களாய் வெள்ளை போர்த்தி வண்ணமாலை சாத்தி உறவினர்களின் கண்ணீர் ஆற்றில் கரைக்கச் சொல்லிக் கொடுத்து வைத்தவர்கள். உங்களுடைய வாக்கை போடுங்கள் விரும்பும் நபர்களுக்கு, ஆனால் கூட்டம் போடாதீர்கள் வாழ்வை தொலைக்க. அதிலும் இறுதி ஊர்வலத்தில் பெய்த்து எறியப்படும் பிஞ்சு பூக்களாய் குழந்தைகளை பலியாக்காதீர்கள் என்று பலரும் அஞ்சலிகளை தெரிவித்திருக்கிறார்கள்.